2026 சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்னு மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலைகளை தான் அவங்களுக்கு ஏற்படுத்துது. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பதட்டத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குரு வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்து விரயஸ்தானத்துக்கு வருது அப்படின்னா கிரகங்கள் சரியாக ஒத்துழைப்பு தராதோ அப்படிங்கிற பதட்டமே அவங்களுக்கு பயத்தை உருவாக்கி அவங்களோட வேலைகளை கொஞ்சம் தடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே நடந்திருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையாது. கிரக வேதை நடக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு அதிக யோகங்கள் தான் வரும். அதை பற்றி விரிவாக நமது ஐயா இப்போ சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து சில சிரமங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு சின்ன சின்னது. ஆமா சின்ன சின்னதா இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை அவங்க அஷ்டமத்து சனிக்குள்ளார நுழையிறாங்க. ஓ இப்போதைக்கு குரு காப்பாத்திட்டு தான் இருக்காரு. ஓ குரு காப்பாத்திட்டு இருக்காரு. குரு வந்து அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இப்ப வந்து சப்போர்ட்டாக இப்ப இருக்காரு. சப்போர்ட்டா இருக்காரு. அதுவும் இப்ப வக்ரமா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி சப்போர்ட்டடா இருப்பாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே சப்போர்ட்டடா இருக்காரு. காப்பாற்றி விட்டுருவாரு. ஆமா. காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனா, அஷ்டமத்து சனி என்பது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, குரு மனையில குரு மனையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானியர் அமர்கிறார். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு அறிவ மழுங்கடிச்சுருவார். ஓ அப்ப தெளிவான சிந்தனை வேண்டும். அப்ப குருமகான்கள் வழிபாடு வேண்டும் அப்படின்னு நீங்க தெளிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அறிவ தான் மழுங்கடிப்பார். 1. 2வது கேது பகவான் என்ன பண்றாருன்னா, கேது என்பது ஞானக்காரகன். அவர் என்ன பண்றாருன்னா, ஜென்மத்திலே பயணமாயிட்டு இருக்கார். இது 2மே மிகப்பெரிய பாதிப்பு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு செல்வது யோகம். அப்ப எப்ப போறாங்க அவங்கன்னா, 13, 11, 2026ல தான். இந்த வருஷத்துடைய கடைசியில தான் அவங்க வந்து கேது பகவான் 12ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில தான் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது இது ராகு பகவான் இருக்காரு. ஜென்மத்தில கேது பகவான் இருக்காரு. இது வந்து சிரமம். அப்ப குரு பலம் மட்டும் தான் இருக்கு. சனி பலம் இந்த வந்து 3ஆவது மாசம் 6ஆம் தேதியே சனி வந்து அஷ்டமத்து சனியை தொடங்கிடுவாரு. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி நடந்துரும். அது வரைக்கும் ஜென்மத்தில தான் இருப்பாங்க.